உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வோட உம்மா எத்தனாவது வயசுல மௌத்தா போனாங்க? 6வது வயசுல மௌத்தா போனாங்க. எங்க மௌத்தா போனாங்க? ரசூலுல்லாஹ்வை மக்கால இருந்து மதீனாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க உம்மா. அங்க இருக்கிற சொந்த பந்தங்களை பார்க்கிறதுக்கு. மதீனாவுக்கு பக்கத்துல அபுவா என்ற இடத்துல தான் உம்மா அடக்கம் செய்யப்படுறாங்க மௌத்தாகி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 53 தாண்டி 60 வயதை நெருங்குகிற மனிதர், மதீனத்து சாம்ராஜ்யத்தின் தலைவர், சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்த மாமனிதர் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் உம்மாட கபரை தேடி வந்து அந்த கபருக்கு பக்கத்துல நின்றுகிட்டு கண்ணீர் வடிய அழுகிறாங்க. சஹாபாக்கள் இந்த அழுகையை பார்த்து போட்டு ஆச்சரியத்தோட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நீங்க இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் நீங்க இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட 2 அனுமதி கேட்டேன். ஒன்றுக்கு அனுமதி தந்தான், ஒன்றுக்கு அனுமதி மறுத்துட்டான். என்ன முதலாவது கோரிக்கை? யா அல்லாஹ், என் உம்மாட கபரை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், இதுக்கு அனுமதி தருவியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், கபரு கிட்ட போனாங்க. 2வது கோரிக்கை, என் உம்மா இணை வைப்புல மௌத்தா போனாங்க, என் உம்மாக்காக நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், இதுக்கு அனுமதி தருவாயா என்று கேட்ட நேரம் அல்லாஹ் அனுமதி தர மறுத்து விட்டான். இதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இணை வைப்பிலே இருந்த உம்மா சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார்கள். இந்த உம்மா, உங்களோட உம்மா அல்லாஹ்வை நம்பின ஒரு பெண்மணி. ஏண்ட வாப்பா, உங்களோட வாப்பா அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிற ஒரு ஆண்மகன். பொருளாதாரம் தரவில்லை என்பதற்காக, காணியிலே பங்கு தரவில்லை என்பதற்காக, இரத்த உறவுகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உறவுகள் மதிக்கவில்லை என்பதற்காக, மகளிட கல்யாணத்துக்கு சொல்லவில்லை என்பதற்காக, போட்ட வலிமாவுக்கு சொல்லவில்லை என்பதற்காக எதிர்க்கிறோமே, நாசமா போண்டு ஏசுறோமே, நீ கெட்டவன் என்று ஏசுறோமே, வாளை எடுத்துக்கொண்டு சென்று அந்த இரத்த உறவை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறோமே. அடையப்பா, ரசூலுல்லாஹ் உம்மா மௌத்தாவி 6 வயசு, 60வது வயசுல கபரு கிட்ட நின்று கொண்டு என் உம்மா சுவர்க்கம் போகணும் ஆசைப்பட்டாங்களே. என் உம்மா என்ன அநியாயமும் செய்யட்டும், நான் உலகத்தில் இன்றைக்கு வாழ்றதுக்கு என் உம்மா செஞ்ச முயற்சி காரணம். என் வாப்பா என்ன செய்யட்டும், நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு என் வாப்பா பெத்தது காரணம். என்னோடு சிறு வயதில் முதுகிலே தூக்கி விளையாடிய என்னுடைய நானா, என்னுடைய சிறுநீரையும் என்னுடைய மலத்தையும் சிறுவயதில் கழுவிவிட்ட என்னுடைய தாத்தா, என்னுடைய மடியிலே நான் வைத்து விளையாடி கொஞ்சி என்னுடைய தங்கச்சி, உலகத்தில் என்ன அநியாயமும் செய்யட்டும், அவர்களை வெறுத்து விடக்கூடாது, அவர்களை கோவித்து விடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ், என் வாப்பா எனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா அதை மன்னிச்சிரு, என் வாப்பாக்கு சுவர்க்கத்தை கொடுன்னு கேட்கிற உறவா மாறுங்க. அது உயிரோடு இருந்தால் என்ன, மரணித்தால் என்ன. என்னுடைய தங்கச்சி எனக்கு தவறு செய்திருந்தால் யா அல்லாஹ் நீ மன்னிச்சுக்கோ, என்னுடைய தங்கச்சியை குற்றம் பிடிச்சிடாதே, அது என் இரத்த உறவு கேட்கிற உறவா மாறுங்க. இப்படி வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் துஆ கேட்கின்ற உறவுகளாக நானும் நீங்களும் இருந்தால், என்னுடைய உம்மா வாப்பா என்னுடைய இரத்த உறவுகள் சுவர்க்க நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருந்தால், நானும் நீங்களும் இரத்த உறவுகளை எதிர்க்க மாட்டோம்.
அவர்களோடு சண்டை பிடிக்க மாட்டோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய இரத்த உறவுகளின் பெருமதியை நானும் நீங்களும் கண்டுகொண்டோமா? இரத்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கண்டுகொண்டோமா? அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் சகோதரர்களே, நானும் நீங்களும் முஸ்லிம்கள், நானும் நீங்களும் நரகத்தை அஞ்சக்கூடியவர்கள், நானும் நீங்களும் சுவர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்கள். இது உண்மை என்று சொன்னால் எங்களுடைய இரத்த உறவுகளை எப்படி இஸ்லாம் மதிக்க சொன்னதோ அப்படி மதிக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.